இவைக்கான கேள்வி என்னன்னா, இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் உன்னை நோக்கி வரும்போது இது கர்மாதானே காரணம்னு எடுத்துக்கிறவா, இல்லை வேற ஏதாவது ரீசன் எடுத்துக்கிறவா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க கேள்வி நோக்கம் என்ன ஆகுதுன்னா, நானா காரணம் என் கர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்குற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பதில் என்ன அப்படின்னா, இப்போ அவங்ககிட்ட இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள் அப்படிங்கிறத மாற்றி சுகங்கள், இன்பங்கள், மகிழ்ச்சிகள் அப்படியெல்லாம் வரும்போது இது கர்மா தானே, நான் தானே காரணம் அப்படின்னு அவர்கள் எடுத்துக்கொண்டால் இதையும் எடுத்துக்கலாம். அப்போ கஷ்டம் வரும்போது அது நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு, அது கர்மாலேருந்து வருது, நான் என்ன பண்ணுவேன், என் கர்மா அப்படி இருக்கு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிற நினைக்கிறவங்க இன்பத்தையும் கர்மா நினைச்சிட்டு அதுக்குண்டான கிரெடிட்டை, அகங்காரத்தை தன் மீது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் சரி. ஆனா இன்பம் வரும்போது மட்டும் அதை நான் நல்லா அனுபவிச்சுட்டு, கஷ்டம் வரும்போது மட்டும் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒழுங்கு நினைப்பது தவறு, கர்மாங்கிற பேர்ல அப்படிங்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு கர்மா அப்படிங்கிற ஒரு சாதகன் எப்படி எடுத்துக்கிட்டான்னா, தான் ஏற்கனவே செய்ததின் விளைவு இது நடக்குது அப்படின்ட்டு கர்மான்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த கஷ்டத்துக்கும் இன்னல்களுக்கும் நான் செய்த வினைதான் என்று நினைக்கும் போது சூழலை வெறுக்க மாட்டான். இந்த சூழல்ல இருக்கிற நபர்களையோ சூழலையோ அவன் வெறுக்கவே மாட்டான். அப்போ சூழலை வெறுக்காத போதே பெரிய ரிலீஃப் கிடைச்சிடும். ஏன்னா தன்னை எப்பயுமே வெறுத்ததில்லை. அவன் தான் தான் காரணம் சொன்னா ஒரு ரிலீஃப். பாலை நான் பொங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக எடுத்துக்கலாம். இதே என் பால் அடுத்தவன் பொங்க வச்சுட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிரும். அப்போ அடுத்தவன் தான் காரணம் நினைக்கும் போது தான் கஷ்டம் ஜாஸ்தி, நான் தான் காரணம் நினைக்கும் போது ஈஸியாயிரும். ஸோ அப்போ அந்த லா ஆஃப் கர்மால ஒரு ரிலாக்ஸேஷன் சூப்பராக கிடைக்கும். அடுத்தவரனை வெறுக்காமல், அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல், தன்னையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா தன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அங்கே கஷ்டம் என்பது தெரியாமல் போய்விடுகிறது. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது, ரியலைசேஷன். மீண்டும் இது நடக்காமல் இருப்பதற்கு பேருதவியாக இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே பண்ணதின் விளைவு வருதுன்னா, அப்போ அது நாம் விருப்பெருப்பு இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா மீண்டும் இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பிலே விருப்பெருப்பு இல்லாமல் இருப்பதற்கு அவன் முயற்சி செய்து அவனால் முன்னேறி செல்ல முடியும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இதுவே ஞானி அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னா அவன் கர்மா கூர்மாலாம் கேட்க மாட்டான், எல்லாமே பிரசாதம் தான். ஸோ இது இறைவன் எனக்கு புளியோதரை போட்டான், எனக்கு இறைவன் சக்கரை பொங்கல் போட்டான் அப்படின்ட்டு அகங்காரம் துளி கூட இல்லாமல் இது கஷ்டம், இது இன்பம், இது துன்பம், ஏன்னா சமநிலையில இருக்கிறான். ஒன்று திருநெல்வேலி அல்வா, ஒன்று திருப்பதி லட்டு, ஒன்று காராசேவு, ஒன்று மிக்சரு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான வருகின்ற உணர்வுகளை எல்லாம் இறைவன் எனக்கு தருகிறான் என்கின்ற பேர்ல அவன் அனைத்தையும் சமமாக அனுபவிக்கும் தன்மையில இருக்கும்போது இது கர்மாங்கிற பேச்சே அவனுக்கு கிடையாது. ஆனா சாதகா பிரியரில் கர்மான்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ரெண்டு விஷயம் நடக்குது. இது இந்த தவறு மீண்டும் வராமல் இருப்பதற்கு என்னை மேம்படுத்திக் கொள்வதற்கும், நான் விருப்பில் இருந்து வெளியே வருவதற்கும், சூழலை நான் வெறுக்காமல் அதனால் பாதிப்பில்லாமல் இருப்பதற்கும், தான் மேலதான் குற்றன்னு பார்த்து என்னை திருத்திக் கொள்வதற்கும் அருமையான வாய்ப்பாக இருக்கிறது, எந்த கஷ்டமும் இல்லாமல். ஸோ அப்போ நம்ம கர்மான்னு எடுத்துக்கலாம். இது துன்பத்துல மட்டும் எடுக்கக்கூடாது, இன்பத்திலும் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா துன்பத்துல மட்டும் லெசன் எடுத்த திரும்பினா பத்தாது. அப்ப இன்பத்திலும் லெசன் எடுக்கணும். துன்பத்தில் தவறு செய்து விட்டோம், இன்பத்தில் நல்லது செய்துவிட்டோம் ஈகோல. அதனாலதான் நமக்கு இன்பம் வருது. அதெல்லாம் நமக்கு ஈகோவே இல்லாமல் செய்ய வேண்டும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல தெளிவாக ஒரு லெசனை எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக கர்மாவை எடுத்துக்கலாம். இது அப்படி இல்லாம தமசிக்கு மாதிரி இன்பம் வரும்போது அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு அப்படின்னு ஈகோல நல்லா அனுபவிச்சுட்டு, துன்பம் வரும்போது நான் பொறுப்பு இல்லை, என் கர்மா அப்படி இருக்கு, என் வினை, நீ என்ன உனக்கு நல் வினை, நீ நல்லா இருக்கிற, எனக்கு கெட்ட வினை, நான் இப்படி இருக்கேன்ட்டு தன் மீது இருக்கும் ஒரு பழியை வினை மீது சுமத்தி விட்டு ஜாலியா குருவாக்கிட்டு இருந்தா அது மிகப்பெரிய தமசி குணமாகி விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படிதான் கர்மாவை எடுத்துக்கணும். புரிஞ்சதா? இருந்தேன்னு ஒரு இழப்பு வேமா இங்க இங்கேயும் சார்ந்திருந்தேன்னு இழப்பு ஏற்பட்டது, இது ஏன் நடக்குது, என் கர்மா அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆமா இருக்கலாம், உங்க கர்மா அப்படி இருக்கு,
அதை நீங்க எப்படி எடுத்துக்கோங்கிறதான பொறுப்பு. இந்த கர்மால வந்து கஷ்டத்துக்கு மட்டும் கர்மா நான் பொறுப்பு, இன்பத்துக்கு நான் இன்பத்துக்கு வந்து நான் பொறுப்பு, கஷ்டத்துக்கு கர்மா பொறுப்புன்னு எடுத்துக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனு. ரெண்டாவது என்ன நான் சொல்லும்போது, இந்த கர்மால இருந்து என்ன லெசனை எடுத்துக்கொள்கிறாய்? டிபெண்டன்சி, சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபீலை யார் கொண்டு வர சொன்னா? அதனாலதானே கர்மானே வருது. இண்டிபெண்டாக பஞ்சபூதங்கள் நம்மை கைவிடாமல் இருக்கிறது. கண்ணனை நம் பஞ்சபூதங்கள் கைவிட்டதா அவங்கள? ஆனா இவங்க வேற யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த டிபெண்டன்சி தான் இந்த கர்மாங்கிற ஒரு நாலேஜே கொண்டு வருது. அவங்க ஹைலி இண்டிபெண்டாக பஞ்சபூதங்கள் நம்பி கண்ணன்ட்டையும் நாலேஜ்ட்டையும் இன்பமா இருந்தாங்கன்னா அந்த இழப்பு இழப்பாகவே தெரியாது. இப்ப இழப்பு பெருசா தெரியறதுக்கு காரணம் என்ன? அவங்க சார்ந்து இருந்தார்கள், எதிர்பார்த்து இருந்தார்கள், அவங்களை நம்பி இருந்தார்கள், ஏமாந்து இருந்தார்கள், பின்ன வந்து ஒரு சோம்பேறியாக இருந்தார்கள், நாலேஜ் இல்லாமல் இருந்தார்கள். அந்த விஷயம் நெகட்டிவா வரும்போது கர்மா அப்படின்னு ஒரு நாலேஜ் உள்ள கொண்டு வருது. உண்மையில கர்மான்னா எனக்கு நடப்பதெல்லாம் என்னால் நான் நிர்ணயித்தபடி எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன நடந்தாலும் முழுசா எடுத்துக்கிறணும். அப்ப அதுல இருந்து என்ன லெசன் எடுக்கிறோம்? அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாமல். இப்ப இதுல இருந்து என்ன லெசன்? கண்ணன் என்ன சொல்றான்? டிபெண்ட் ஆக போய் தானே கஷ்டப்படுற. அப்ப ரெண்டு விஷயம். டிபெண்ட் ஆகும்போது நம்மை ஒருத்தரை சார்ந்து இருக்கும்போது அவர்களை கைவிட்டிருப்போம். ரெண்டாவது நாம் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கும்போது நம்ம கஷ்டம் வருது. அப்ப நம்ம யாராவது சார்ந்து வந்தாருன்னா நம்ம பியூரா லவ் காட்டணும். ஒருத்தர் சரண்டர் ஆகி தேவைன்னு நம்மகிட்ட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பியூரா லவ்வை காட்டணும். அது நான் காட்டலை அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது நான் இண்டிபெண்டாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு லெசன் தான் அந்த கர்மாலேருந்து எடுக்கணும். கர்மான்னு பேசி என்ன பண்ண என்ன லெசன் எடுத்தோம் அப்படிங்கிறது தான் செகண்டரி. ஸோ அந்த லெசன் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா சரியா போயிடும். புரிஞ்சுதா?